ஹாஸ்பிட்டல்ல நார்தன் பார்ட் ஆஃப் சைனால ஒரு ரீஜியன்ல அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இது மாதிரி வைரஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடி ஸ்டாக். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ் ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% organic, no side effect. Link in description. இந்தியா எல்லா மீடியாஸ்லயுமே வந்து கம்ப்ளீட்டா இங்க லாக்டவுன் போட போறாங்க, எங்க சேஃப் கிடையாது சைனா, அங்க இருக்கிறவங்களா கஷ்டப்படுறாங்க, அரசாங்கம் வந்து மாஸ்க் எல்லாம் போட சொல்லிட்டாங்க, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல நார்தன் பார்ட் ஆஃப் சைனால ஒரு ரீஜியன்ல அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இது மாதிரி வைரஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு நிமோனியா பேஷண்ட்ஸுக்கும், அதாவது சுவாச பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும், புதுசா சுவாச பிரச்சனை வந்திருக்கிறவங்களுக்கு இது டிடெக்ட் ஆயிருக்குங்கிற மாதிரி தான் ரிப்போர்ட்டே வந்திருக்கு. இங்க வந்து மக்களுக்கு சொல்றாங்களோ இல்லையோ, இங்க இருக்கிற ஃபாரினர்ஸுக்கு இவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, நீங்க தயாராயிக்கோங்க. ஃபாரினர்ஸை செக்யூர் பண்ணி அவங்க கண்ட்ரிக்கு தான் அனுப்புனாங்க. சில கண்ட்ரி கூப்பிடாத கண்ட்ரிக்கு முடிஞ்சாலும் அனுப்பதான் பார்த்தாங்க, இங்க வச்சுக்கே பார்க்கல. அந்த வீடியோவே நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் போட்டேன். நானும் பார்த்துட்டே இருந்தேன். 2 days-ஆ எந்த அளவு சொல்ல முடியுமோ எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. மக்கள்லாம் சாக ஆரம்பிச்சு, குழந்தைகள் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பிணங்கள் குவியுதுங்கிற வரையும் வீடியோ பார்த்துட்டேன். என் குடும்பம் இந்தியால இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற குடும்பங்கள் அவங்க என்ன நினைப்பாங்க. நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன், நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். எனக்கே வந்து பயத்தை உருவாக்குறாங்க. இங்க பாருங்க, ஒண்ணு இல்லை, எனக்கு பின்னாடி பாருங்க, ரெகுலரா இங்க எல்லாம் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மாஸ்க் கூட யாரும் போடலைங்க, கட்டாயமா எதுவுமே வந்து சொல்லவும் இல்லை. அந்த வைரஸ் ஆல்ரெடி இது இருக்கிற வைரஸ் தான், புதுசா எதுவும் வரல. நான் இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த சிட்டியோட டாப் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான், தாய்ஹாய் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. அந்த ஹாஸ்பிட்டலையும் ஒரு கேஸ் கூட பதிவாகல. இங்க வைரல் ஃபீவர் வந்தாலே 1 week ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. அதனாலயே வந்து பேஷண்ட்ஸ் அதிகமாகலாம். இந்த கிளைமேட்னால நார்மலாவே வைரல் ஃபீவர் இருக்குது. சார், சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க, குறிப்பா இந்த HMP வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பரவறதா, சைனாவோட குறிப்பா வந்து அங்க பரவறதாவும் லாக்டவுன் போட்டிருக்கிறதாவும் ஒரு செய்தி வந்து பரவலா பரவுச்சு. அதை மறுத்து நீங்க வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தீங்க இல்லையா? முதல்ல என்ன அது வைரஸ், என்ன அங்க இருக்கு அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். இங்க இது மாதிரி நியூஸ் கிடைச்சோடனே இந்தியா எல்லா மீடியாஸ்லயுமே வந்து கம்ப்ளீட்டா இங்க லாக்டவுன் போட போறாங்க, எங்க சேஃப் கிடையாது சைனா, அங்க இருக்கிறவங்களா கஷ்டப்படுறாங்க, அரசாங்கம் வந்து மாஸ்க் எல்லாம் போட சொல்லிட்டாங்க, எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. ஸோ உடனே இந்தியால இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ஃபேமிலி ஆகட்டும், எனக்கு மட்டும் இல்லை, இங்க இருக்கிற அத்தனை இந்தியன்ஸ், அதர் கண்ட்ரி பீப்புள் எல்லாருக்குமே வந்து ஓவர் நைட்ல இங்க அவ்வளோ ஹைப்பும் கிடையாது, பட் அவ்வளோ ஹைப் ஆகி உடனே எல்லாருக்குமே வந்து தகவல் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னாச்சு, கிளம்பி வந்துருங்க, அங்க இருக்க வேணான்னு. பட் ஆனா இங்க வந்து அது மாதிரி சுச்சுவேஷன் எதுவுமே கிடையாது. இது நார்மலாவே பாத்தீங்கன்னா இந்த வின்டர் சீசன்ல இது வந்து நிமோனியா கேசஸ், ஆஸ்மா கேசஸ், இன்ஃபுளுன்சா, ஃப்ளூ எல்லாம் பரவக்கூடிய காலம் தான். ஆனா ஆல்ரெடி சைனால கோவிட்னு ஒண்ணு இருந்ததுனால, சைனா மூலியமா வந்ததுனால இந்த விஷயம் திரும்ப ரொம்ப ஹைப் ஆயிடுச்சு. இது ஹைப் ஆனதுல நாங்க கரெக்டா இருந்தாலும், நாங்க இங்க நல்லா இருந்தாலும் குடும்பங்கள் வந்து ரொம்ப சஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, திரும்ப ஏதாவது ஆயிடுமோ, திரும்ப படிப்பு கெட்டுடுமோ, திரும்ப வேலை கெட்டுடுமோ. ஏன்னா 2 வருஷம் பார்டர் க்ளோஸ் பண்ணி தான் எல்லாருமே சைனாக்கு திரும்ப வந்தாங்க. படிப்பை தொடர்பாகட்டும், வேலையாகட்டும், பிசினஸ் ஆகட்டும், எல்லாமே. திரும்ப இப்படி ஒரு சுச்சுவேஷன் தேவையில்லாம கிரியேட் ஆனா அது எங்களையும் பாதிக்கும், எங்களோட குடும்பங்களையும் பாதிக்கிறதுனாலதான் அந்த வீடியோவே நான் ஃப்ரஸ்ட்ரேஷன்ல தான் போட்டேன். ஓகே, ஓரளவு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு ஓரளவு சொன்னா போதும், இது மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு. அந்த வீடியோஸுமே, போட்டோஸ் மீடியாஸ் யூஸ் பண்ற அத்தனை போட்டோஸ், வீடியோஸ் எதுவுமே வந்து லைவ் வீடியோஸ் கிடையாது. எதுவுமே இப்ப கரண்ட்ல எடுத்துருக்க கோவிட் டைம்ல வந்த போட்டோஸ், வீடியோஸை வச்சு ஐயோ அங்க எல்லாம் சாவறாங்க. அதுவும் சில பேர்லாம் சோசியல் மீடியால என்ன சொல்லிட்டாங்கன்னா, அங்க ஹாஸ்பிட்டல்ல பேஷண்ட்ஸ் குவிய ஆரம்பிச்சுட்டாங்க, குழந்தைகள் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்க, இடுகாடுகள் நிரம்பி வலியுதுங்கிற லெவலுக்கு பேசிட்டாங்க. அப்படிங்கிறப்ப எங்க குடும்பங்கள் அங்க மத்த நாட்டுல இருக்கிற இந்தியால, என் குடும்பம் இந்தியால இருக்கு, அதே மாதிரி ஒவ்வொரு நாட்டுல இருக்கிற குடும்பங்கள் அவங்க என்ன நினைப்பாங்க. திரும்ப சீரியஸ் ஆயிடுச்சு போல, அவ்வளவுதான், திரும்ப எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ண போறாங்க, அது பரவி வந்துடும். ஏன்னா ரிட்டர்ன் இந்தியாவுக்கு வரப்பவுமே எங்களுக்குமே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் லாஸ்ட் டைமே வச்சுதான் வந்தாங்க. இங்க இருந்த இந்தியர்கள் அங்க வந்தது ஆகட்டும், இந்தியாவை பொறுத்தவரையும் சொல்றேன், அங்க வந்தது, குவாரண்டைன் வச்சது, அவங்க குடும்பம் அந்த கோவிட்னு புரியறதுக்குள்ளேயே சில கிராமங்கள்ல இங்க இருந்து போன மாணவர்களுக்குலாம் ரொம்ப இன்னும் இதாவே ட்ரீட் பண்ணாங்க, வித்தியாசமா. ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷன் திரும்ப அந்த நேம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நானும் பார்த்துட்டே இருந்தேன். 2 days-ஆ
எந்த அளவு சொல்ல முடியுமோ எக்ஸ்ட்ரீம் போயிட்டாங்க. மக்கள் எல்லாம் சாக ஆரம்பிச்சிட்டாங்க, லாக்டவுன் போட ஆரம்பிச்சிட்டாங்க, பிணங்கள் குவியுதுங்கிற வரையும் வீடியோ பார்த்துட்டேன். ஏன்னா அங்க இருந்து நம்ம நண்பர்கள் வீட்டுல இருக்கிறவங்க பயந்து பயந்து அனுப்புறாங்க இல்லையா. இங்க பாருங்க, ஒண்ணு இல்ல, எனக்கு பின்னாடி பாருங்க, ரெகுலரா இங்க எல்லாம் இப்படி போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மாஸ்க் கூட யாரும் போடல இங்க, கட்டாயமா எதுவுமே வந்து சொல்லவும் இல்லை. மாஸ்க் கட்டாயமா போடுங்கன்னு சொல்லல. அதே மாதிரி இங்க இங்க வந்து ஒரு துண்டு அறிக்கையா மட்டும்தான் ஓரமா நியூஸ் பேப்பர்லயே ஆகட்டும், மீடியாலே ஆகட்டும், சைனாக்குள்ளேயே அவ்வளவுதான் வந்தது. இந்த மாதிரி ஒரு வைரஸ் வந்து இப்ப வந்து இருக்கு, அவங்களுக்கு வந்து நிமோனியா பேஷண்ட்ஸுக்கும் இன்ஃபுளுன்சா ஃப்ளூ பேஷண்ட்ஸுக்கு இந்த வைரஸ் டிடெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அளவு மட்டும்தான் இங்க சொல்லியிருக்காங்க. இங்க இருக்கிற அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா சைனீஸ் நியூ இயர் வருது, நியூ இயருக்கு ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்காங்க சைனீஸை பொறுத்தவரையும். ஆனா சைனாக்குள்ள இப்படி இவங்க செலிப்ரேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆயிருக்கிற டைம்ல இந்த நாடை பத்தி நம்ம ஊர்கள்ல இன்னும் தவறுதலா வர்றது, அதுவும் வந்து எங்களை அஃபெக்ட் பண்ணுது, இங்க இருக்கிற எங்க ஆட்களை அஃபெக்ட் பண்ணுது. அதனாலதான் வந்து நான் அந்த வீடியோவே வெளியிட்டேன். அங்க எல்லாரும் வந்து நார்மல் லைஃப் தான் லீட் பண்ணிட்டு இருக்காங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது இல்லையாங்க? இது ஒரு வதந்தி மாதிரி பரவி இருக்கு. ஒண்ணுமே இல்ல இங்க வந்து அது மாதிரி அஃபெக்ட் ஆயிருக்கு. எங்களுக்கே இங்க இருக்கிறவங்களுக்கே என்னன்னா, அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல நார்தர்ன் பார்ட் ஆஃப் சைனால ஒரு ரீஜியன்ல அது ஒரு ஹாஸ்பிட்டல்ல இது மாதிரி வைரஸ் டிடெக்ட் ஆயிருக்கு. அவங்களுக்கு நிமோனியா பேஷண்ட்ஸுக்கும், அதாவது சுவாச பிரச்சனை இருக்கிற பேஷண்ட்ஸுக்கும், புதுசா சுவாச பிரச்சனை வந்திருக்கிறவங்களுக்கு இது டிடெக்ட் ஆயிருக்குங்கிற மாதிரிதான் ரிப்போர்ட்டே வந்திருக்கு. ஏன்னா நானும் ஹாஸ்பிட்டல்ல தான் வேலை செய்யறேன். எங்க ஹாஸ்பிட்டல்லே நார்மல் பேஷண்ட்ஸ் தான் வராங்க. ஏன்னா இங்க ஹாஸ்பிட்டல் எல்லாமே கவர்மெண்டைஸ் தான். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து பெரிய வசதி கிடையாது. இந்தியாவுல எப்படி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட் தான் இங்க. இங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் அத்தனை வசதிகள் இருக்கும், பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல வசதிகள் கிடையாது. ஸோ மக்கள் யார் எந்த ப்ராப்ளம்னாலும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வரணும். இங்க ஃபாரினர்ஸ் மேக்சிமம் வேலை செய்யறது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் தான் வேலையே செய்வாங்க, படிக்கிறதும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல தான் படிக்கிறாங்க. ஸோ எங்களுக்கு வந்து எதுனா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியா எங்களுக்கு சொல்லிடுவாங்க. இங்க வந்து மக்களுக்கு சொல்றாங்களோ இல்லையோ, இங்க இருக்கிற ஃபாரினர்ஸுக்கு இவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் எப்படின்னா ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நீங்க தயாராகிக்கோங்க, நீங்க ரெடி ஆயிக்கோங்க, நீங்க இங்க இருக்க வேணாம். கோவிட் டைம்லயே அப்படிதான் பண்ணாங்க. ஃபாரினர்ஸை செக்யூர் பண்ணி அவங்க கண்ட்ரிக்கு தான் அனுப்புனாங்க. சில கண்ட்ரி கூப்பிடாத கண்ட்ரிக்கு முடிஞ்சளவு அனுப்பதான் பார்த்தாங்க, இங்க வச்சுக்கே பார்க்கல. இப்ப வந்து அந்த மாதிரி சுச்சுவேஷன் கிடையாது. சைனீஸ் நியூ இயரை நோக்கி இவங்க கண்ட்ரியே சைனீஸ் நியூ இயர் கொண்டாடுறதை நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது பிரேக் ஆயிருக்கு ஒரு இடத்துல, அங்க மட்டும்தான் இது இருக்கு இப்போதைக்கு. இது வந்து இத்தனைக்கும் பேண்டமிக் சுச்சுவேஷனும் கிடையாது, எபிடமிக் சுச்சுவேஷன் கூட கிடையாது. இது அந்த இடத்துல இது டிடெக்ட் ஆயிருக்குன்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அதுல வந்து இன்னும் பரவல் இருக்கு, நம்ம ஊர்ல சொல்ற மாதிரி கோவிட் வைரஸ் மாதிரி பரவ போகுது அப்படிங்கிற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஏன்னா நான் ப்ரொஃபஷனலா இருக்கனால எங்களுக்குமே, ஏன்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க இல்லையா, நீங்க ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்றீங்க, பேஷண்ட்ஸ் இது மாதிரி வைரஸ் அட்டாக் ஆகுது, நீங்க பிபி கிட் போடுங்க, நீங்க இது ஃபாலோ பண்ணுங்க, இந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ண எங்களுக்கு சொல்லுவாங்க. எங்களுக்கும் எதுவும் சொல்லல. இன்னைக்கும் நான் சர்ஜரி முடிச்சுட்டு தான் வந்திருக்கேன். எங்களுக்கு நார்மலா என்ன ப்ரோட்டோகாலோ அது முடிச்சுட்டு. நான் ஆர்த்தோபெடிக் சர்ஜரி முடிச்சிட்டு நான் வந்து இப்ப ரிசர்ச் ஸ்காலரா இருக்கேன். நம்ம ஊர்லயுமே கூட இந்தியாவுல ஒரு குழந்தைக்கு கண்டுபிடிச்சிருக்கிறதா சொல்றாங்க. இந்த அச்சத்தை வந்து பெரும்பாலும் பரப்புறாங்களோ? இல்ல, அது வந்து அந்த வைரஸ் ஆல்ரெடி இது இருக்கிற வைரஸ் தான், புதுசா எதுவும் வரல. கோவிட் பாத்தீங்கன்னா அது சார்ஸ் வெரைட்டி, புதுசா வந்த வைரஸ், அதனாலதான் அதோட ஸ்டெடிஸ்டிக் நமக்கு கிடைக்கல. இது பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்எஸ்வில வந்து ஆல்ரெடி ஹெச்எம்பிவிங்கிறது இருக்கிற வைரஸ் தான். இருக்கிற வைரஸ் திரும்ப டிடெக்ட் ஆயிருக்கு. இப்ப ஹண்டா, கோவிடுக்கு அப்புறம் ஹண்டா வந்ததுன்னு சொன்னாங்க. ஹண்டாக்கும் அதே மாதிரிதான் ஹைப் கொடுத்தாங்க. 2 நாள்ல நியூஸ் காணாம போயிடுச்சு. மொத்தமே பாத்தீங்கன்னா டிடெக்ட் ஆனது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மெம்பர்ல தான் இது பண்ணாங்க, அது முடிஞ்சது. இதுவும் அதே மாதிரிதான். இது இந்த கிளைமேட் சுச்சுவேஷன், இப்ப இங்க சீசனல் கிளைமேட் இருக்கு இல்லையா, வெதர் கண்டிஷன் நார்தர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா -20 -30 போகுது. இப்ப நான் இருக்கிறதுலயுமே 0 டிகிரி நைட்ல இருக்க போகுது. ஸோ அப்படிங்கிறப்ப அது மாதிரிதான் இருக்கு. இப்ப எங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு கேஸ் கூட பதிவு ஆகல. நான் இருக்கிறது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த சிட்டியோட டாப் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் தான், தைஹாய் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி. அந்த ஹாஸ்பிட்டல்லையும் ஒரு கேஸ் கூட பதிவு ஆகல. இப்போ ஒரு இடத்துல கூட பதிவாகல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல பதிவானதை நம்ம ஊர் ஆளுக்கு சைனாவில் முழுக்க வந்துருச்சு, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா நாங்களும் சேர்த்துதான் பாதிக்கப்பட போறோம். அப்படி இருந்தா நாங்களே சொல்ல போறோம், ஐயோ இருக்குதுங்க, எங்களை நாங்க ஊருக்கு வரோங்க அப்படின்னு தான் எல்லாரும் சொல்ல போறாங்க. நார்மலா சீசனா வரக்கூடிய வைரல் ஃபீவர் மாதிரி தான் இதுவும், ஜஸ்ட் அப்படியே. இல்ல, ஆமா, இதுல என்னன்னா நம்ம ஊர்ல ஒரு நார்மல் வைரல் ஃபீவர் வருது அப்படின்னா நமக்குலாம் நம்ம ஊர்ல 50 போட்டுட்டு சாக்லேட் மாதிரி சாப்பிட்டு எல்லாம் கிளம்பிடுறாங்க. இங்க வந்து புரோட்டோகால் ஃபாலோ பண்ணுவாங்க. இங்க எப்படி புரோட்டோகால்னா இவங்களுக்கு அதிகபட்சமே 100 mg to 150 mg தான் கொடுக்குறாங்க.
எது பேராசிட்டமால். அப்படிங்கிறப்ப இங்க வைரல் ஃபீவர் வந்தாலே 1 வீக் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடுவாங்க. அதனாலயே வந்து பேஷண்ட்ஸ் அதிகமாகலாம். இந்த கிளைமேட்னால நார்மலாவே வைரல் ஃபீவர் இருக்குது, அதனாலே பேஷண்ட்ஸ் அதிகமா இருப்பாங்க. ஆனா அது எல்லாமே வந்து இதுதான். அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட் ஆன வீடியோவே நான் பார்த்தோன்னே என்னன்னா சரி ஏதோ சொல்றாங்க அப்படின்னு இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் அது வந்து வெறும் புது வைரஸ்ன்னு சொல்றாங்க இல்லையா, ஹெச்எம்பிவி மட்டும்தான். அந்த பேஷண்ட்ஸ் தான்லாம் கிடையாது. அதுலயுமே வந்து ஆக்சிடென்ஷியல் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ராக்சர் பேஷண்ட்ஸ் இருப்பாங்க, எல்லாமே ஓபி. அது ஓபி வீடியோ தான் எடுத்து போட்டாங்க. அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு வீடியோ தான் எடுத்து போட்டாங்க. நார்மலா இங்க வைரல் ஃபீவர் வந்தாலே நமக்கு வந்து நார்மல் சலைன் கொடுப்பாங்க. ஓகே, நார்மல் சலைனா ஜஸ்ட் இங்க நம்ம ஒரு நார்மல் வைரல் ஃபீவர் வந்து அட்மிட் ஆனாலே அவுட் பேஷண்ட் டிபார்ட்மெண்ட்ல டேப்லெட்டுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நார்மல் சலைன் தான் கொடுப்பாங்க. நார்மல் சலைன்னா நம்மள ஐவி சொல்லுவாங்க இல்லையா, ஐவி ஃப்ளூயிட்ல கொடுப்பாங்க. மினிமம் 2 to 3 நார்மல் சலைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் டேப்லெட் கொடுத்து அனுப்புவாங்க. அந்த வீடியோலயுமே எல்லாம் நார்மல் சலைன் போட்டு உட்கார்ந்து இருக்கிற மாதிரிதான் இருக்கு. இங்கேயுமே அப்படிதான் இருக்கும். நார்மலாவே நீங்க காய்ச்சல்னு வந்தாலே இங்க நார்மல் ட்ரீட்மெண்ட்டே அதுதான் புரோட்டோகால் படி போகும். அதே மாதிரி இவங்களோட அந்த டேப்லெட் எம்ஜிஸ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப டவுனா தான் மெயின்டைன் பண்றாங்க இந்த மக்களுக்கு. அப்படிங்கிறப்ப நம்ம ஜஸ்ட் ஒரு வீடியோ பார்த்துட்டு ஃபுல்லா பரவிடுச்சுன்ட்டு எல்லாம் யாரு அந்த நியூஸ் எல்லாம் கொடுக்குறா, அட்லீஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் செக் பண்ணலாம் இல்லையா. இங்க ஆக்சசபிலிட்டி இருக்கு. இங்க ஃபாரினர்ஸ் எல்லா பக்கமும் இருக்காங்க. இப்ப நான் இருக்கிற இடத்துலயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 to 400 ஃபாரினர்ஸ் இருக்காங்க. அரௌண்ட் 40 கண்ட்ரி பீப்புள் நாங்க இங்க இருக்கோம் இந்த ஒரு இன்ஸ்டியூட்ல. அப்படிங்கிறப்ப இங்கேயே இவ்வளவு கண்ட்ரி ஆக்சஸ் இருக்கு. யார்கிட்டயாவது கேட்டு கூட போடலாம். இல்ல ஓகே ட்ரெண்டுக்காக போடுறீங்களா, தாராளமா போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஆனா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா. அதாவது இல்லாத தகவல் எல்லாம் சொல்றது, நடக்காததெல்லாம் சொல்லி பரப்புறாங்க. ஒரு வீடியோ மட்டும்தான் யாரோ எங்கேயோ ட்விட்டர்ல போட்டிருக்காங்க, இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இவ்வளவு பேஷண்ட்ஸ் இருக்காங்க புதுசா. அது ஒரு வீடியோ வச்சு பழைய வீடியோஸ் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த வீடியோஸே எடுத்து திரும்ப சர்க்குல் பண்றதுல எல்லா மக்களும் பயந்துக்கிறது என்னன்னா, ஐயோ அங்க வந்துருச்சு, லாக்டவுன் போட்டாங்க அப்படிங்கிற கான்செப்டுக்கே போயிட்டாங்க. நிச்சயமா. அதாவது இந்த வீடியோக்களை வெளியிடக்கூடிய ஊடகங்களா இருக்கட்டும், இல்ல மற்ற ஏனைய தனிநபர்களா இருக்கட்டும், பொறுப்போட வந்து ஆராய்ஞ்சிட்டு அதை வெளியிடணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறேன். யாருக்கும் எந்தவித அச்சமும் தேவையில்லைங்கிறதையும் நான் உங்ககிட்ட இருந்து புரிஞ்சுக்க முடியுது. கடைசியா ஏதாவது சொல்லணுமா நீங்க? உங்களுக்கு தகவல் தெரியலனாலும் கேட்டுட்டு கூட போடலாம். இல்லைன்னா என்னோட ஒரே ஒரு இது கவலை என்னன்னா, எங்களோட குடும்பங்கள் அங்க வந்து கஷ்டப்படும், இங்க கஷ்டத்துல நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து நம்ம வெகு தூரத்துல இருக்கோம், இந்தியால இல்லாம ஐயோ நம்ம குடும்பத்துல ஒருத்தருக்கு டேச்சுன்னா என்ன பண்றது, நமக்கு தெரிஞ்சவனுக்கு ஒருத்தருக்கு டேச்சுன்னா என்ன பண்றது. இத்தனைக்கும் சின்ன பசங்களையெல்லாம் படிக்க அனுப்புறாங்க. ஏதோ ஒரு தைரியத்துல இந்தியால படிக்க முடியலங்கனாலதான் படிக்க அனுப்புறாங்க. அப்படிங்கிறப்ப அதுக்கு தகுந்த மாதிரிதான் நம்ம தகவல் வெளியிடணும்னு நான் கேட்டுக்கிறேன். நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. லக்ஷ்மி செராமிக்ஸ் எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ், எல்லாமே ரெடி ஸ்டாக். மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. Lakshmi Krishna Natural Weight Loss Powder 100% Organic No Side Effect. Link in description.